ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி. நம்ம ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக ஒரு கேலரி ஆப் வந்து இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ இந்த கேலரி ஆப்போட டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கேலரி வந்துட்டு இருக்கும். அதே சேம் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இருக்குது. இந்த கேலரி ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்து ஃபோல்டர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தென் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அந்த ஃபோட்டோட ஸ்டைல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். நம்ம தேடுற இமேஜை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்ம இப்போ வர கேலரி ஆப்லேயும் ஆல்பம்ஸில் வந்து ஃபோல்டர் வைஸ் தான் காட்டுது. பட் இருந்தாலும் அந்த ஓல்டு லுக் வந்து பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் ஃப்ளோ. ஸோ இந்த ஆப் வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட சாட் பேக்கப் வந்து எப்படி பண்ணுன்றதுக்கு நான் வந்து ஒரு கைட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே கிரியேட் நியூ டயக்ராம் வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் இமேஜ் வந்து வரும். இப்போ நம்ம அந்த ஹேண்ட் இமேஜை வந்து எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த டிராகன் டேப் வந்து பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். தென் அதுக்கப்புறம் கீப் நெக்ஸ்ட். தென் அடுத்து நம்ம எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் கீப் நெக்ஸ்ட். அதே மாதிரி நமக்கு வந்து எந்த இடத்துல செலக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த ஹேண்ட் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நமக்கு எல்லாமே ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கீப் ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு இமேஜாக வந்து கிரியேட் ஆயிரும். நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். நமக்கு அது வந்து ஏரோ மார்க் வந்து போட்டு காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி அனுப்புறதுனால அவங்களும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இந்த ஆப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் புக் மார்க். ஸோ நம்ம கிட்ட இருக்க லிங்க் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள் ஃபோல்டர் வைஸில் லிங்க் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம், ஃபோட்டோஷாப், யூடியூப் அப்படின்னு சொல்லி 3 ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறனால லிங்க் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து இருக்கும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே நமக்கு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நியூ கலெக்ஷன் சொல்லி போட்டு நீங்களே ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ரொம்ப பத்திரமா வந்துருக்கும். இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷன் தான், பட் நம்ம ஃப்ரீலேயே சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயான ஒரு வீடியோ பிளேயர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளேயர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் கான்செப்ட்ல வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு என்னென்ன ஃபோல்டர்லாம் நம்ம டிவைஸ் வீடியோ வச்சிருக்கோமோ எல்லாமே லைனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். மேலே நமக்கு வந்து மெனு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சில ஃபில்டர்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த குயிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தா ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வீடியோஸ் எல்லாமே ஃபோல்டர் மாதிரி வந்துடும். இந்த வீடியோ பிளேயரோட லுக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் எம்எக்ஸ் பிளேயர் மாதிரி இருக்கும். நமக்கு எந்த விதமான ஆடும் வந்து வராது கிடையாது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நோட்டிஸ் சேவ். இந்த ஆப் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். லேட்டஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் தேவைப்படாது. நம்ம செட்டிங்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அங்கே போய் சர்ச் பண்ணி ஆப் வந்து பார்த்துக்க முடியும். நமக்கு ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம தெரியாதனமா கிளியராக வந்து கொடுத்துருவோம். அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இந்த ஆப் இருந்துச்சு அப்போ நோட்டிஃபிகேஷன் சேவ் ஆகிருக்கும், நம்ம திரும்பி போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வால்பேப்பர் ஆப் வந்து இருக்கும். ஸோ வால்பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேவி வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே அப்ளைன்னு வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வேணுமா லாக் ஸ்க்ரீனுக்கு வேணுமா நம்மளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த நல் பக்கத்தில் வந்து கலெக்ஷன் வந்து இருக்குது. இதில் இருக்கிற எல்லா வால்பேப்பர் நமக்கு வந்து ஃபோல்டர் வைஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து உங்களுக்கு டிசைன் வைஸில் வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். இந்த நல் பக்கத்தில் வந்து ஃபேவரட் செக்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர்லாம் வந்து ஹார்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேவரட் லிஸ்ட் வந்து போயிடும். நீங்கள் அடிக்கடி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபேவரட் செக்ஷனில் போய் வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எங்கே வச்சிருக்கோமோ உங்கள் பர்மிஷன் வந்து கேட்கும். அது மோஸ்ட்டாக DCIMக்குள்ள நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒன்ஸ் இது பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சின்ன பேனர் வந்து காட்டும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு வந்து எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்து ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து 45 நிமிஷம் கழிச்சு டெலிட் ஆகணும், 2 hours டெலிட் ஆகணும், 3 daysக்கு டெலிட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். அது பக்கத்தில் கீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கீப் அப்படின்னா வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்பவுமே டெலிட் ஆகாது, நம்ம கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதே வந்து டைமிங் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் ஓவர் டிராப். இந்த ஆப்பில் நமக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன் விஜிட்லாம் வந்து இருக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா விஜிட் வரும். விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிராப் வந்து செலக்ட் பண்ணுங்க. தென் உங்கள் சைஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இதில் நமக்கு நிறைய விஜிட் இருக்கிறது வந்து பார்க்கலாம். இதன் மேலே நமக்கு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் வெர்ஷன் வந்து வேணும். பட் ஃப்ரீயில் நமக்கு ஒரு சில கலெக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க இந்த விஜிட் வந்து பாருங்க, ஜஸ்ட் நம்ம சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஜிட் நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்குது பாருங்க. இதே மாதிரி இந்த ஸ்டைல் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்
ஸ்பார்க் இது நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஏஐ ஆப். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் உங்களுக்கு ஏஐ சம்மரி, ஏஐ ரைட்டர், ஏஐ ரீட், அதுக்கப்புறம் சேவ் கண்டென்ட், ஷேட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் வந்து காட்டும். இதில் குறிப்பாக எனக்கு அந்த ஏஐ ரைட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப்பில் வந்து டைப் பண்ணிட்டு இருந்தேன், ஐ கம் டுமாரோ 10 AM அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த ஏஐ ரைட்டர் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் ஜென்ரேட் வந்து கொடுக்குறேன். இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீரைட் பண்ணி கொடுக்கும். தென் ரீஜென்ரேட் வந்து இருக்கும். மறுபடியும் நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றி கொடுக்கும். ஒன்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்சர்ட்னு இருக்கும். இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஏஐ சம்மரி ஆப்ஷன் வந்து இருக்குது. நமக்கு நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்டில் வந்து வந்துடும். தென் அந்த வெப்பேஜை வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேவ் கண்டென்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பேஜ் நமக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த ஆப் நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சேவ் திஸ் டிவைஸ். ஸோ இது நமக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப் தான். நம்ம குரோமில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டவுன்லோட் ஃபோல்டருக்கு வந்து சேவ் ஆயிரும். பட் இந்த ஆப் நமக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் இமேஜ் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம், ஷேர் கொடுக்குறோம். ஷேர் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆன் டிவைஸ் அப்படின்னு இருக்குது. அந்த சேவ் ஆன் டிவைஸ் கொடுக்கும்போது அந்த இமேஜ் நம்ம எங்கே சேவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்கும். உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபீச்சர் நம்ம குரோம் ஆப்ல மட்டும் ஒர்க் ஆகாது. எந்தெந்த இடத்துல நம்ம ஃபைலை ஷேர் கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாமே நமக்கு இந்த சேவ் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்க ஃபைல் மேனேஜர் எந்த இடத்துல சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.